Welcome to Learn with Invent. EC3361 Electronic Devices and Circuits. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து frequency response of CE and CS amplifiers பத்தி பார்க்க போறோம். So CE stands for common emitter amplifier and CS stands for common source amplifier. So frequency response அப்படினா என்னதுன்னு கேட்டிங்கனா different input signals வந்து நம்ம amplifier குள்ள கொடுக்க போறோம். So அதுக்குள்ள corresponding values of output signal வந்து நம்ம monitor பண்ண போறோம். So ஏன் வந்து நம்ம frequency response கண்டுபிடிக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா amplifiers வந்து specific range of signals of frequenciesல மட்டும் தான் work ஆகும். So அந்த frequency range என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் we use frequency response curves. So எந்த amplifier எந்த signal frequencies வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். So first one common emitter amplifier. So common emitter அப்படினாலேயே emitter is common to both the input and output signals. So இந்த CE amplifierல வந்து we are using BJT. Next வந்து source, அதாவது CS amplifiers. So CS amplifiersல பாத்தீங்கன்னா source is common to both the input and output signals. So இதுக்கு வந்து நம்ம வந்து MOSFET யூஸ் பண்ண போறோம். First நம்ம common emitter amplifierோட frequency response பார்த்தலாம். So அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற BJT இதுதான். So BJT stands for bipolar junction transistor. மூணு டெர்மினல் இருக்க போது emitter, base and collector. So இங்க வந்து emitter is common to both the input and output signals. So schematic representation பாத்தீங்கன்னா இதுதான். emitter வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து arrowல வந்து denote பண்ணிருப்போம். So இதுக்குள்ள corresponding circuit diagram வந்து நம்ம பார்த்தலாம். So this is the CE amplifier ஓட circuit diagram. So இங்க பாத்தீங்கன்னா நம்ம emitter வந்து ground பண்ணிருக்கோம். Input வந்து baseக்கும் emitterக்கும் across input signal கொடுக்கிறோம். Output signal வந்து collectorக்கும் emitterக்கும் across வந்து output signal வந்து நம்ம எடுக்கிறோம். So இந்த common emitter amplifier நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினு கேட்டிங்கனா வீக்கா இருக்கிற AC signals எல்லாம் ஸ்ட்ராங்கரா மாத்துறதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்றோம். So CE amplifier டிசைன் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னது அப்படினு கேட்டிங்கனா biasing. Biasingன்றது வந்து positive and negative of the input signals வந்து டிரான்சிஸ்டரோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்க்கு வந்து கரெக்டா வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டா கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து clean amplified output வந்து கிடைக்குது. ஸோ அதில் வந்து எந்த வித டிஸ்டார்ஷன்ஸும் இருக்க போகிறதில்ல. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்சஸை வந்து நம்ம நிறைய ரியல் டைம் டிவைசஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். காமன் எமிட்டரோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இன்புட் சிக்னல் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை ஆம்ப்ளிஃபை பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 10 milliwatt ஒரு இன்புட் சிக்னல் கொடுக்குறீங்க அப்படின்னா அது 2 volt அவுட்புட் சிக்னலாக வந்து கொடுக்குது. ஸோ இது இன்புட் வேவ் ஃபார்ம், இது அவுட்புட் வேவ் ஃபார்ம். ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா we get a small increase in the output frequency. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we get a stable maximum output frequency. அதுக்கப்புறம் திருப்பி we have a decrease in the output frequency. So இது low cutoff frequency, mid frequency range, upper cutoff frequency. So amplifiers வந்து mid frequency rangesல தான் வந்து good working conditionல வந்து இருக்கும். So இந்த மாதிரி amplifiers வந்து நம்ம எந்த மாதிரி circuitsல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா audio devicesல யூஸ் பண்ணுவோம், next radio devicesலையும் யூஸ் பண்ணுவோம். So இது வந்து பார்த்தீங்கன்னா common band pass filter அப்படின்னு சொல்லுவாங்க. So band pass filter என்ன அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா so F1 and F2 இந்த frequency rangeக்குள்ள இருக்கிற சிக்னல்ஸை மட்டும் தான் இது வந்து ஆம்ப்ளிஃபையருக்குள்ள அலோவ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து பேண்ட் பாஸ் ஃபில்டர். ஸோ இதோட டெமோவை வந்து நம்ம மல்டிசிம்ல பார்க்கலாம். திஸ் இஸ் காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையரோட சர்க்கியூட். ஸோ BJT யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது BC547 எமிட்டரை வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். பேஸுக்கும் எமிட்டருக்கும் அக்ராஸ் தான் இன்புட் வோல்டேஜ் வந்து 100 millivoltsம் 1 kHz ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்கோம். அவுட்புட் வோல்டேஜை வந்து கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் அக்ராஸாக வந்து நம்ம மானிட்டர் பண்ணுறோம். இதோட அவுட்புட்டை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரெட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ், ப்ளூ கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் அவுட்புட் வோல்டேஜ். ஸோ இன்புட் வோல்டேஜ் வந்து கிட்டத்தட்ட 100 millivolts இருக்கும்போது நம்மளுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ ஆஃப் அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 volts வந்து வருது. ஸோ தெர் இஸ் அ ஃபேஸ் ஷிஃப்ட் ஆஃப் 180 degree இன் காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கர்வை பார்க்கலாம். ஸோ இதான் வந்து ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கர்வ் ஆஃப் CE ஆம்ப்ளிஃபையர். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதிலேருந்து இது வரைக்கும் லோ ஃப்ரீக்வன்சி, இதிலேருந்து F1 இது வரைக்கும் F2 which is mid frequency, F2க்கு அப்புறம் இருக்கிறது ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச்,
ஸோ F1 and F2க்கு அக்ராஸாக இருக்கிற சிக்னல் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸை மட்டும்தான் காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர் வந்து அலோவ் பண்ண போகுது. ஸோ இந்த பிளாட்டுக்கு பேர் வந்து போடே plot. Next வந்து common source frequency response. So common source frequency response க்கு நம்ம யூஸ் பண்ண போறது MOSFET. இதுதான் real time MOSFET. MOSFET stands for metal oxide silicon field effect transistor. So MOSFETல வந்து 3 டெர்மினல் இருக்க போது gate, drain and source. So source வந்து என்ன பண்றோம், common to both the input and output வந்து connect பண்றோம். So this is the schematic representation of MOSFET. arrow போட்டிருக்கிறது வந்து source, இது gate, மேல இருக்கிறது drain. So CS amplifier ஓட electric circuit வந்து பார்த்தலாம். So this is a circuit of CS amplifier. CA amplifierல இருக்கிற BJT அப்படியே தூக்கிட்டு அதுக்கு பதிலா MOSFET போட போறோம், அவ்வளவுதான். Therefore no changes at all. Next வந்து இந்த சோர்ஸை வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணிருக்கோம். சோர்ஸுக்கும் கேட்டுக்கும் அக்ராஸா இன்புட் சிக்னல் கொடுக்கிறோம், சோர்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் அக்ராஸா வந்து அவுட்புட் சிக்னல் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இதுவும் வந்து நம்ம ஏசி சிக்னல் ஸ்ட்ரென்த்தை வந்து ஆம்ப்ளிஃபை பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். இதுலயும் பயாசிங் வந்து ரொம்ப important to get undistorted and amplified output. So இதோட frequency response எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். So அதே curve, so CE எப்படி இருக்கோ அதே தான் வந்து CS amplifierம் கொடுக்க போகுது. So input signal கம்மியா இருக்கிற frequencies வந்து அவுட்புட்ல கொடுக்கும்போது ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸாக வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ சேம் கிராஃப், ஸோ சேம் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் தான் இருக்க போது. ஒரு லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ஒரு மிட் ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சி, ஒரு அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இதுலேயும் பேண்ட் வித் இருக்குது. ஸோ சிஎஸ் ஆம்ப்ளிஃபையர் ஆல்சோ ஆக்ட்ஸ் அஸ் அ பேண்ட் பாஸ் ஃபில்டர். ஸோ F1, F2 ரேஞ்சுக்கு நடுவில் இருக்கிற சிக்னல்ஸை மட்டும்தான் வந்து சிஎஸ் ஆம்ப்ளிஃபையர் வந்து அலோவ் பண்ண போகுது. ஸோ இதோட டெமோவை வந்து நம்ம மல்டிசிம் யூஸ் பண்ணி பார்த்துடலாம். இது காமன் சோர்ஸ் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட் டிசைன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சோர்ஸை வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கோம், கேட்டுக்கு அக்ராஸாக வந்து இன்புட் வோல்டேஜ் கொடுத்துருக்கோம், ட்ரெயினுக்கும் சோர்ஸுக்கும் அக்ராஸாக வந்து நம்ம அவுட்புட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இன்புட் பார்த்தீங்கன்னா நம்ம 100 mV and 1 kHz வந்து நம்ம கொடுக்குறோம். இதோட அவுட்புட்டை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ இன்புட் வந்து ரெட் கலரில் இருக்கிறது, அவுட்புட் வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது. ஸோ இன்புட் வோல்டேஜ் வந்து இப்போ நம்ம பார்த்தலாம். ஸோ இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து 100 mV இருக்குது. அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 volts வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ வி ஆர் ஹேவிங் அ phase shift of 180 degree. ஸோ இன்புட் வோல்டேஜுக்கும் அவுட்புட் வோல்டேஜுக்கும் phase shift of 180 degree வந்து இருக்க போகுது. ஸோ இதோட பிளாட் வந்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கர்வ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் இருந்து நம்ம வந்து கட் ஆஃப், அதை இதில் வரைக்கும் லோ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இது வந்து மிட் ஃப்ரீக்வன்சி, இதுக்கப்புறம் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சிலேருந்து நீங்கள் F1 அண்ட் F2 வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற சிக்னல்ஸை மட்டும்தான் வந்து காமன் சோர்ஸ் ஆம்ப்ளிஃபையர் வந்து அலோவ் பண்ண போகுது. ஸோ இந்த பிளாட்டுக்கு பேர் வந்து போடே பிளாட். காமன் எமிட்டர் அண்ட் காமன் சோர்ஸ் ஆம்ப்ளிஃபையர் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆக போகுது. அதோட இன்புட் அண்ட் அவுட்புட் ரெஸ்பான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்க போகுது. பட் ஆனால் ஏன் நம்ம வந்து காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணணும், ஏன் வந்து காமன் சோர்ஸ் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையரை பொறுத்த வரைக்கும் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் குட் ஃபார் ஆடியோக்கும், அதாவது ஸ்பீச், மியூசிக் இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர்ஸ். ஸோ இதில் வந்து லோ ஃப்ரீக்வன்சிஸை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான கெயின் வந்து நிறைய இருக்கு. ஸோ ஆடியோ ஆம்ப்ளிஃபிகேஷனுக்காக வி கோ ஃபார் காமன் எமிட்டர். இன்கேஸ் நான் வந்து இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரிலேட்டடாக இருக்கிற சர்க்யூட்ஸ் நான் வந்து டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா வி ஷுட் கோ ஃபார் காமன் சோர்ஸ் ஆம்ப்ளிஃபையர்ஸ். ஸோ காமன் சோர்ஸ் ஆம்ப்ளிஃபையர்ஸில் ஹை ஃப்ரீக்வன்சிஸ் இருக்க போது, அதனால கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஸ்பீடாக இருக்க போது. ஸோ ஜென்ரலாக RF சர்க்யூட்ஸ் டிசைன் பண்ணணும், யூ கோ ஃபார் காமன் சோர்ஸ் ஆம்ப்ளிஃபையர். ஆடியோ ஆம்ப்ளிஃபையர், ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி டிசைன் பண்ணணும், யூ கோ ஃபார் காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர்ஸ். Furthermore, electronic devices and circuits related இருக்கிற exercises upcoming videosல பார்க்கலாம். Keep coding with Invent. Keep learning with Invent. Thank you.